Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் 8வது மாதத்தில் இந்த முதலாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா. நமது தேவன் ஜீவிக்கிறவர். Our God is not dead God. நம்முடைய தேவன் மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவிக்கிற தேவன், நடுவிலே உலாவுகிற தேவன், நம்மோடு வருகிற தேவன், நம்மோடு குடியிருக்கிற தேவன், நமது காரியங்களை அறிகிற தேவன், நம்முடைய தேவைகளை புரிந்து கொள்ளுகிற தேவன். அப்படிப்பட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆகையினாலே அதினதின் காரியத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறதை ஏற்ற சமயத்திலே அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. வேதம் சொல்லுகிறது, எட்டாத உயரத்தில் அவர் இருந்தாலும் கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுத்து இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்கள் நடுவில் இருப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாஸ்டரோடு பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் நான் பேசியிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு கொரியன் பாஸ்டர் அவர்கள் சூன் அவர்கள் என்னோடு, நீங்கள் எந்த ஊர் பாஸ்டர்னு கேட்டாங்க. நான் பாண்டிச்சேரி அப்படின்னு. பேர் தான் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் இருக்கிறது கிடையாது. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் வின்சென்ட் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னு. அவர் ஃபோன் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. அவரோட நான் பேசினேன். பின்பாக பல வருடங்களுக்கு பின்பாக நேற்று தான் பாஸ்டரோடு பேசுவதற்கு எனக்கு தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் வருவது ஒருவேளை நான் நினச்சிருக்கலாம் இது ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கணும். ஆனால் இது அப்படி அல்ல. கர்த்தருடைய திட்டம், தேவனுடைய திட்டத்தின்படியாக தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் 40 வருடங்களாக நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய திட்டம் அனுமதி இல்லாமல் எங்கேயும் போகிறதில்லை. அப்போ கர்த்தர் என்னை அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஆகையினால் தான் இந்த நாளில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்னை தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் லயனல் ராபின்சன். இந்த பேரை எங்கள் அம்மா எதுக்கு வச்சாங்கன்னே தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு நாள் ஃபாதர் பெர்க்மன்ஸ் என்ன சொன்னாங்க, தம்பி உங்கள் பேர் லயனல் ராபின்சன், ஸோ யூ ஆர் எ சிங்கம் அப்படின்னாரு. அப்படி தான் ஆண்டவர் என்னை ஒரு சிங்கமாக உலகம் எங்கும் உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார். என்னை பற்றி சிறிய காரியங்கள் நான் சொல்ல வேண்டுமானால், என்னுடைய சொந்த ஊர் மதுரை. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர், எங்கள் அம்மா டீச்சர். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விழுப்புரத்துக்குள்ள வந்து கடைசியில் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. விழுப்புரத்தில் ஃபாதர் மதர் ரிட்டையர்ட் ஆனாங்க. ஸோ நான் விழுப்புரத்தில் ஒரு வீடு கட்டி அங்கே இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ என்னுடைய தம்பி இங்கே திருமணமானார் பாண்டிச்சேரியில். அவருடைய மனைவி வந்து ஜிப்மரில் நர்சிங் சூப்பரண்டாக இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு இடம் இருக்கு, நீங்கள் வாங்கலாம் அப்படின்ன போது அந்த இடத்த வாங்கி அப்படியே வீடு கட்டி இந்த ஊருக்கு வந்துட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் யாரையும் ஒரு நோக்கம் இல்லாமல் எந்த இடத்திலையும் அனுமதிப்பதில்லை. இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசும்படியாய் எனக்கு கொடுத்த ஜெபித்து கொண்டிருந்தேன். நேற்று இன்று காலையில் இது 3வது சர்வீஸ் எனக்கு. ஜூமில் எங்கள் சபையிலே காலையில் 5 மணிக்கு ஆராதனை. அங்கே ஆராதனை நான் மெசேஜ் பண்ணேன். அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பின்பாக மிட்நைட்டில் மலேசியாவில் எங்களுக்கு சர்ச் இருக்குது, அவங்களோடும் பேசினேன். இன்று 3வது ஆராதனை. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நான் என்ன பேச வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார்.
இது இந்த வசனம் வாக்குத்தத்த வசனமாக, உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ள வசனமாக, உங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு இடத்திற்கு மகிமையின் மேல் மகிமைக்கு கொண்டு செல்லுகிற வசனமாக நிச்சயமா இது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33 வசனத்தை மறுபடியும் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. எனக்கு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி என்னவா வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். பட் பைபிள் அழகா சொல்லிருக்கு ஆங்கிலத்தில், whosoever listen to me will dwell safely and will be secure without fear of evil. தமிழ்ல ஆபத்து என்று போட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் ஈவில் அப்படின்னா பிசாசுக்கும் அதனுடைய கிரியைகளுக்கும் பயப்படாமல். அல்லேலூயா. அவனை ஆண்டவராகிய தேவன் அமைதியாக இருப்பானா. பிசாசு வந்து நேரே நின்றாலும் அதை குறித்து பயப்பட மாட்டான். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஊழியங்கள் 40 ஆண்டுகள் 40 நாடுகளில் என்னுடைய ஊழியங்களை நாங்கள் விஸ்தாரித்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். பல பிசாசுகளை நான் பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய பிசாசு என்னெல்லாம் பார்த்த பிசாசு பெரிய காரியம் பேசும். உன்னை குடும்பத்தோடு அழிச்சிருவேன், குடும்பத்தோடு நிர்மூலமாக்கிடுவேன், இந்த தேசத்தை விட்டு நீ எப்படி போவ திரும்ப உன்னுடைய நாட்டிற்கு, அப்படிலாம் மிரட்டி இருக்கும். பட் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளா இருக்கிற பெரியவர், அல்லேலூயா, அவனை தோலுரித்து அவனை நசுக்கி ஜெயம் கொடுத்தவர், ஜெயம் எடுத்தவர் என்னோடு இருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறபடி நமக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரிய தேவன். ஆகையினால தான் நான் உங்களுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஈவில் ஆபத்திற்கு பயப்படாமல், பிசாசுக்கு பயப்படாமல், பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத செயல்கள், குறி சொல்லுதல், ஏவல் ஆவிகள், உலகத்தில் இருக்க எல்லா பிசாசின் அசுத்த ஆவிகளுக்கு பயப்படாதபடிக்கு அமைதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதை உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ரொட்டீனா பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும். பயப்படுகிற காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. பயம் என்பது பிசாசினுடைய ஒரு ஆயுதம். நாம் ஒருவருக்கு மட்டும்தான் பயப்படணும், அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு அப்படி அல்ல, அவனுக்கு பயப்படும்படியாக பல திட்டங்களை நமக்கு நேராக கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அதில் பலனா இருக்க வேண்டும் என்றால் இயேசு உங்களோடு இருக்க வேண்டும், இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தில் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அப்படின்ற வார்த்தையை கமாவோட முடிச்சிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி பிசாசுக்கும் அதன் கிரியைகளுக்கும் பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்று. அப்போ அந்த மெயின் கண்டென்ட் என்னன்னா, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறதுன்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. தேவனுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கறது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துலையுமே நான் ஒரு பிரசங்கத்தை 2வது தடவை பண்ணது கிடையாது 40 வருடமா. காரணம் என்ன? தேவன் பேசுவார். அவர் பேசுகிறதுக்கு எதை ஆயத்தமாய் வைத்திருக்கிறாரோ அதை செவி கொடுக்காமல் நான் வெளியே போறதில்லை. அப்பதான் தேவன் பேசுகிற காரியம் ஜனங்களுக்குள்ளே
ஒரு உற்சாகத்தையும் ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு விடுதலையும் அது கொடுக்கிறதா இருக்கும். கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் we have to listen, we have to hear the voice of the Lord. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அவர் கல்லோ மரமோ மண்ணோ அல்ல. மற்ற தேவனை போல அவர் வாயிருந்து பேசாத தெய்வங்கள் போல அல்ல. நம்முடைய தேவன் பேசுகிறவர். அவர் பேசும்போது கேட்க வேண்டும். ஆண்டவர் பல விதத்தில் பேசுகிறார். அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர், வேதத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. மெல்லிய சத்தத்தோடு பேசுவார், நார்மலாக பேசுவார், இடிமுழக்கத்தோடு பேசுவார். ஆனால் பைபிளில் சில சமயத்தில் நான் கவனித்திருக்க, என்னோடு அதிகமாக ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஜெபிக்கும் போதும் பேசுவார், நடக்கும் போதும் பேசுவார், படுத்திருக்கும் போதும் பேசுவார். எந்த நேரத்திலும் தேவன் நம்மோடு பேசுவார். The Spirit of the Lord, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழுகிறோம் என்று தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள்ல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கென்று பலத்தை கிரியைகளை செய்து ஒரு நாள் வரும், கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவரோடு நம்ம போகணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரோடு நாம் மத்திய ஆகாயத்தில் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஒருவேளை மறித்திருந்தால் வேதம் சொல்லுகிறபடி உயிரோடு எழுந்து அவரோடு நாம் போகணும். இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன வேஸ்ட்? எத்தனையோ பேர் பணத்திற்கு பின்பாக போறாங்க. எனக்கு தெரியும் பல நண்பர்கள் அந்நிய மதத்தில் உண்டு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன்கள், மல்டி மில்லியனர்ஸ். பட் வாட் இஸ் எ யூஸ்? என்ன பிரயோஜனம்? உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. நாம் இன்று மரித்தால் இயேசு வருகையிலே முதலாவது எழுந்திருப்போம். உயிரோடு இருந்தால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். யுக யுகமாக நாம் ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்ப அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அது பணத்தாலோ பொருளாலோ உலகத்தின் ஆஸ்தி அந்தஸ்துகள்னால வாங்க முடியாது. இலவசமாய் கொடுக்கிறவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்வோம். அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப நீங்களும் நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி வேதம் சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க மகாராஜா. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். பாருங்க பைபிள் என்ன சொல்லிருக்கு? சமாதானத்தின் தேவன் அவரே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்னவா முழுவதும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க ஆவி முழுவதும், நம்முடைய ஆத்துமா முழுவதும், நம்முடைய சரீரம் முழுவதும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்குமா? குற்றமற்றதாய், கரப்ட்லெஸ், பிளேம்லெஸ் காக்கப்படுவதாக. யாரு காக்கிறது? நம்ம தான் காத்துக்கொள்ளணும். ஏனென்றால் பரிசுத்தத்தை கொடுக்கிறவர் அவர். காத்துக்கொள்ள வேண்டியது நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் நமக்கு தேவை. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கணும். அவர் பேசுகிறதை நாம் கேட்டு அதன்படி நாம் நடந்தால், அப்பியாசப்பட்டால் அது கண்டிப்பாய் சாத்தியமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். என்ன மாற்றம்? இன்னையிலிருந்து டுடே ஆன்வர்ட்ஸ் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். கர்த்தருடைய சத்தம் மெல்லிய சத்தம். அந்த சத்தத்தை நான் கேட்கிறது மட்டுமல்ல,
அந்த சத்தம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நான் செயல்படுத்த ஆவலா இருக்கிறேன். அப்படி சொன்னா நிச்சயமா தேவன் நம்மை கர்த்தருடைய வருகையிலே கொண்டு போகத்தக்கதாய் அவர் மாற்றுவார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றோம், நம்ம நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். நம்ம முடிச்ச உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார், நம்ம ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியே போயிடுவோம். He want to talk to you. தேவன் பேசுவார். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அங்கேயே இருப்பேன், கண்ணை மூடிட்டு அப்படியே காதை தீட்டிட்டு இருப்பேன், ஆண்டவர் என்ன என்ன பேசுறார், இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் என்ன பேசுவார் என்று. அப்ப அவர் பேசுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் இன்றியமையாது. அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால், அதன்படி நாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனும். நீங்களும் நானும் செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். We have to listen. We have to hear our master's voice. அப்படி இருந்தால் மட்டும்தான், யோவான் 10 சொன்னபடி வாசிக்க வேண்டாம், மேய்ப்பன் கதவுகளை திறக்கும் போது, பிரதான மேய்ப்பன் வரும்போது, அவன் நம்மை பேர் சொல்லி கூப்பிடும்போது அவருடைய சத்தத்தை நாம் அறிந்திருந்தால் நாம் அவருக்கு பின்பாக செல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கர்த்தரோடு பேசி 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 அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், பக்கத்து ரூமில் இருக்கு, நீங்கள் இந்த ரூமில் இருப்பீங்க. அந்த பிள்ளை பேர் சொல்லி கூப்பிட்டா அது தெரியும் அதுக்கு யாரு கூப்பிடுறாங்கன்னு. யாராச்சும் அதை ட்ரைனிங் கொடுத்தாங்களா? இல்லை. அந்த குழந்தை என்னன்னா, பிறந்த முதலே தன் தாயினுடைய சத்தத்தை கேட்டு 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 பழகிருச்சு. அந்த பிள்ளை cannot talk, அந்த பிள்ளை பேச முடியாது. ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியும், தன் தாய் என்னை கூப்பிடுகிறாள். பிகாஸ் அந்த வசனம், அந்த 2 பேருடைய சத்தத்தை, தாயின் சத்தத்தை நன்காக அறிந்திருக்கிறது. வேற யாரு கூப்பிட்டாலும் அந்த பிள்ளை போகாது. ஏன்னா அது தெரியும், ஈவன் ஸ்மால் சைல்ட் கேன் கேப்பபிள் டு ரெகக்னைஸ் த வாய்ஸ். அந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் தன்னுடைய தாயின், தகப்பனுடைய சத்தத்தை அது அறிந்திருக்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை அறிந்திருக்கோம். அது உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய செவி, அவர் பேசுகிறதை நாம் கேட்டு கேட்டு பழகிட்டா, எப்பேற்பட்ட சுனாமியின் இரைச்சல் வந்தாலும் அவர் பேசுகிறது நமக்கு தெளிவாக கேட்கும். ஏனென்றால் நம்ம என்ன செய்யறோம், அவரோட பழக்கப்பட்டோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் இருந்தான், லாசரு. லாசருவை கொண்டு போய் அடக்கம் பண்ணி மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். அங்கே உள்ள அந்த குகையில நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. நான் ஹிஸ்டரியில நேரில் பார்த்துருக்கேன், ஹிஸ்டரி படிச்சிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கல்லறைக்குள்ள நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. பெத்தானியாவில் லாசரு என்பது ஒரு காமன் நேம். எப்படி கேரளாவில் தாமஸ், சாக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு 10 சாக்கோ தாமஸ் இருப்பான். அது மாதிரி தான் லாசரு என்பது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நேம் இன் பெத்தானியா. அவரை கல்லறைக்குள்ள வச்சு அவரை இறந்த பிறகு மூடிட்டாங்க. நல்ல கவனிங்க, 4 நாளைக்கு அப்புறம் இயேசு வரார். கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்ன போது சகோதரி சொல்ற, நாருமே. ஆண்டவர் அதை கொடுத்து போல, டசன்ட் மேட்டர், நாருனா நாரிட்டோம், நீ கதவை புரட்டி போட்ட பிறகு அவர் கூப்பிடுறாரு, லாசருவே வெளியே வா.
அவர் நல்லா கவனிங்க, லாசருவே வெளியே தான் சொன்னார். லாசருடைய அப்பா அம்மா பேரை சொல்லி, அவனுடைய பிள்ளை, அவன் ஊர், அவங்க அக்கா மரியாள் சகோதரனே, மார்த்தாள் சகோதரனே அப்படிலாம் சொல்ல. ஜஸ்ட் காட் ஸ்போக். லாசருவே வெளியே வந்த போது, ஒருவேளை ஹிஸ்டரி சொல்லுது அதுக்குள்ள ஒரு 100 லாசரு பல வருடங்களாக அடக்கம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் எந்த லாசரும் வரல. இயேசு எவனை குறித்து சொன்னாரோ அந்த லாசர் வந்தான். கரங்களை தட்டி. பிகாஸ் என்ன தெரியுமா, ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த லாசரு அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஜீவன் இல்லை. அவனுடைய உடல் நாரி போயிட்டு, அழுகி போயிட்டு 4வது நாள். அப்படிப்பட்ட கண்டிஷன்ல அந்த லாசரு மரித்தாலும் he can capable to hear the Lord's voice. அப்படி மரிக்கப்பட்டு அடக்கம் பண்ணாலும் அவன் என்னன்னா, தேவனுடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அவன் அதை என்ன செஞ்சான், பழக்கப்படுத்தி இருந்ததுனால மரித்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அது ரெடியா இருந்துச்சு. சத்தத்தை கேட்டு வெளியே வந்தான். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் மரித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது, நம்மை எக்காலம் சத்தி பேர் சொல்லி அழைக்கும் போது, நாம மட்டும்தான் அதை கேட்போம். கேட்டு உயிரோடு எழுந்திருப்போம். உயிரோடு இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். ஆகையினால்தான் கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். பல வசனங்கள் இதுக்கு ப்ரூஃப் பண்ணுது. நீங்களும் நானும் அப்படி அறிந்திருந்தா அதை குறித்து உலகத்தை குறித்து மற்றவர்கள் குறித்து கவலைப்பட வேண்டியில்லை. எனக்கு தெரியும் என் தேவனுடைய சத்தம், நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை இரைச்சல் வந்தாலும், எவ்வளவு பெரிய கூக்குரல் இருந்தாலும், நடுவிலே என் தேவன் பேசினால் என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் லாசரு உயிரோடு வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னையிலிருந்து நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த 8வது மாதம் 1வது தேதியிலிருந்து இதுவரை நீங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இனியும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதை பழக்கப்படுத்தி கொண்டால் நமக்கு இம்மையிலும் மட்டுமல்ல மறுமையிலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி தான் தேவனுக்கு நன்றி சொல்றோம். அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். வாட் இஸ் த மீனிங்? விக்கினம் என்றால் என்ன அப்படின்னா, பல காரியங்கள் உலக பிரகாரமாக சொல்ல முடியும். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே விக்கினமின்றி வாசம் பண்ணுவான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், எனக்கு செவி கொடுப்பவன் எவனோ அவன் தைரியமுடன், நம்பர் 1, பயமில்லாமல், நம்பர் 2, நம்பிக்கையுடன், நம்பர் 3, பாதுகாப்பா, நம்பர் 5, 4, சமாதானத்துனே வாசம் பண்ணுவான். இந்த விக்கினமின்றி அப்படின்னா இந்த 5 இம்பார்ட்டன்ட். அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர், ஆம்பிளிஃபை வெர்ஷன்ல ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. என்ன நம்பர் 1 என்னன்னா தைரியமுடன், நம்பர் 2 பயம் இல்லாமல், நம்பர் 3 நம்பிக்கையுடன், நம்பர் 4 பாதுகாப்புடன், நம்பர் 5 சமாதானத்துடன் அவன் வாசம் பண்ணுவான். விக்கினம் என்றால் வேதம் சொல்லுகிறது, இது 5 இருந்தா இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம மேற்கொள்ளாது. விக்கினமின்றி நம்ம வாசம் பண்ணலாம். ஆண்டவராகிய இதை செவி கொடுக்கிறவனுக்கு இந்த 5 காரியத்தை தேவன் இலவசமாய் தருகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள், தைரியம் நமக்குள்ளாக யாரும் கொடுக்க முடியாது. தைரியத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த தைரியத்தை கொடுக்கிறார். ஊழியக்காரர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தைரியமுடன் இருந்தார்கள், தைரியமுடன் எதையும் செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது God will give the
தைரியத்தை கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தைரியம் கொடுக்கிறார். எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு முதலாவது தைரியம். தைரியம் வந்துருச்சா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு முன்னாடியும் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் தைரியத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தைரியம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தைரியத்தை நமக்கு தருகிறார். அதனால நம்ம யாரை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது அவர் சொல்லுகிறார், பயம் இல்லாமல். பயமே தேவையில்லை எனக்கு. எதை குறித்தும் பயம் இல்லை, யாரை குறித்தும் பயம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை மோசே அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையை படிச்சீங்கன்னா பார்வோன் முன்பாக பயம் இல்லாமல் தான் இருந்தான். ஒரு காலத்தில் அவன் பயப்பட்டவனாய் ஓடி போனவன் இப்பொழுது தேவனை சந்தித்த பின்பு அவனுக்கு பயம் என்னன்னு தெரியாது. பயமே இல்லை. யோசிச்சு பாருங்க. ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், பின்னாடி பின்பக்கம் பார்வோனின் சேனை வருகிறது, முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கடல். The Bible says he never afraid. பயப்பில்லை. ஆண்டவரை பார்க்குறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறது என்ன, கோலை உயர்த்தி பிடி. தட்ஸ் ஆல். பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் அழிக்கும்படியாக புறப்பட்டு வருகிறது. முன்னாடி பெரிய செங்கடல், ஜனங்கள் 4 லட்சம் பேருக்கு மேலான ஜனங்கள். நீங்களா நானா இருந்தால் பயந்துருவோம். பட் he never afraid. ஏனென்றால் கர்த்தருடைய கோல் அவனோடு இருந்தது. பயம் இல்லைங்க. அவன் தேவனுக்கு செவி கொடுக்கிறவன், கர்த்தரோடு பேசுகிறவன், கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறவன். அவனுக்கு பயமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுற்றி பெரிய காரியங்கள் வந்தாலும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். செங்கலில் நடுவே வழியை உண்டாக்கின தேவன் உங்களுக்கும் எனக்கும் வழியை உண்டாக்க தேவன் வல்லவராயிருக்கார். God will make the way to escape. கர்த்தருடைய பிள்ளைகள். மூன்றாவது நம்பிக்கை, the hope. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நம்பிக்கை என்பது நாம் உலகத்தார் அல்ல, தேவன் மேலே வைத்த நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நிறைய வசனம் நீதிமொழிகளில் சங்கீதத்தில் இருக்கு. நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை ஆண்டவர் பெருக செய்வார். ஏனென்றால் கர்த்தர் பேசுகிறதை நாம் கேட்கும்போது, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது, அதிசயங்கள் அற்புதங்களை காணும் போது தேவன் நம்மை என்ன செய்கிறாராம், அவர் செய்கிற காரியத்தின் நிமித்தமாய் நம்பிக்கை உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு பொதுவாக நான் சாட்சி சொல்றதில்லை, இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு சிறு காரியத்தை நான் சொல்லுங்க. 1983 வருடம் நான் என்னுடைய காலேஜில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு சென்னையில் எங்கள் மாமா வீட்டு மாடியில், கீழெல்லாம் கூட்டமாக இருக்குன்றக்கா மாடியில் ஓப்பன் டெரஸில் தான் படுத்திருப்பேன். பாய் போட்டு படுத்திருப்பேன். படுத்திருந்து வானத்தை பார்க்கும்போது சின்னதாக ஏரோப்ளேன் போகிறது என்ன செய்யும், அப்படியே போகும் தெரியும். நான் என்னோட சொந்தக்காரங்க, என் வயசுக்கு உட்பட்டவர்கள், சேம் ஏஜ் எல்லாம் ஒரு 4-5 பேர் படுத்துட்ருப்போம். அரட்டை அடிச்சுட்டு படுத்துட்ருப்போம். நைட்டில் ஏரோப்ளேன் போகும். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த சமயத்தில். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னோடு இருந்தது. அல்லேலூயா. நான் பாம்பேயில் வேலை செஞ்சேன் பல வருடங்கள். ஆகையினால எனக்கு ஆண்டவரை குறித்து அந்த பயம் இருந்ததுனால நான் பாவத்தில் விழுகாமல் கர்த்தர் காத்துக்கொண்டார். அப்போ அந்த ஃபியர் ஆஃப் காட் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினார். எல்லாருக்கும் தெரியும், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, ஒரு நாள் வரும் நீ இந்த ஃப்ளைட்லேயே பறந்துக்கிட்டு இருப்ப, உனக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும், போதும் போதும் அளவுக்கு நான் உன்னை கொண்டு செல்வேன்னு சொன்னார்.
அப்போ நான் இதை என்கிட்ட மனசில் உள்ள ஏதோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு சொல்லி என்னுடைய சொந்தக்கார பசங்கள்கிட்ட சொன்னேன். எல்லாரும் எனக்கு சிரித்தாங்க. நீவனாவது பறக்கிறதாவது. அவ்வளவு எள்ளி நகையாடினாங்க. அவ்வளவு கீழ்த்தரமாக என்ன பண்ணாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் என்ன நடந்துச்சு? காலம் வந்தபோது, தேவன் என்னை உயர்த்தின போது, அவர் உலகம் முழுவதும் என்னை இனி ஏரோப்ளேனில் தான் ஆல்மோஸ்ட் பாதி நாள் இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. 18 மணி நேரம் 17 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சொல்லுவாங்க, அதே ஆளில் இன்றைக்கி சொல்கிறாங்க, மச்சான் அன்றைக்கி சொன்னியாடா நீ. ஆமாம், இன்றைக்கி என்ன பார்க்குறதுக்கு அவங்களுக்கு என்னை பார்க்கணுன்னா டைம் வாங்கி போய்ட்டு தான் பார்க்கணும். அப்படி ஈஸியாக என்னை பார்த்துட முடியாது. நேற்று கூட நான் சென்னையில் போகும்போது அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அதில் ஒரு ஆள், அவர் சொன்னார், இப்போ பாஸ்டராக இருக்கார் ஒரு சின்ன சரி. அவர் சொன்னார், நீ அன்னைக்கு சொன்னியே, நீங்கள் நடந்துருச்சு பார். நான் சொன்னேன், எனக்குள்ளா இருக்கிறவர் யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டேன். பாஸ்டர் ஜீவானந்தம் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்புறம் ஃபிஜிமால சேர்ந்து நானுடைய ஊழியத்தின் காரியத்தை நடந்து கொண்டேன். ஆர் ஸ்டான்லி அண்ணன் ப்ளஸ் எஸ்ஏகே ஃப்ரான்ஸ் அவங்க அதெல்லாம் சேர்ந்து நான் டெவலப் பண்ணி கொண்டேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்பிக்கை. கர்த்தர் பேசும்போது ஒரு நம்பிக்கை வைக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பாஸ்டர் ஐயா வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க, சில பேர் வாசிச்சிங்க. இப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். இதை சொல் என்று சொன்னதுனால சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் அங்கே என்ன எழுதியிருக்கோ அது உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். அது இது நடக்குமா என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஏதோ ஒரு சீட்டு கொடுத்தாங்க, நான் வாசித்தேன், ஆண்டவர் இது எழுதியிருக்கிறாரு, சரி இது நம்ம வாழ்க்கையில் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைபிளுக்குள்ளே வச்சிடலாம். பட் காட் செட், என்னை நடத்துகிற தேவன், நீங்கள் அதை எழுதினதை நம்பிக்கையோடு விசுவாசித்தா காலம் வரும்போது அங்கே வாழ்க்கையில் அது ஆம் என்றும் ஆமென் என்று நடைபெறும். நிச்சயமாய் சொல்லுகிறேன். இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சாட்சிகளை சொல்ல முடியும். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செய்யும் போது AK-47 வச்சு கன் பாயிண்ட்லேருந்து என்னெல்லாம் கடத்தியிருக்காங்க. காங்கோவில் கிஸ்முன்ற ஊரில் நான் பயப்படலையே, என்னடா எனக்கு தெரியும். கடத்திட்டு போய் அப்புறமால நான் யாருன்னு தெரிஞ்ச பிறகு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருட்டு அறையில் போட்டு பூட்டியிருக்காங்க. உள்ள பாம்பு பள்ளி பூரா எல்லாம் கிடக்கும். லைட்டு கிடையாது, அரிக்கல் லைட்டு கூட கிடையாது. இருட்டுக்குள்ளே தூங்கியிருக்கும். ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அப்படி எக்கச்சக்கமான சாட்சிகளுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியும். ஏன் சொல்லுகிறான்? நம்பிக்கை. ஏனென்றால் நம்முடைய தேவன் இல்லாததை இருக்கிறது போல அழைத்து கொடுக்கிற தேவன். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இஃப் நாட் த எக்ஸிஸ்டிங், God will produce, God will make for you. உங்களுக்கு அதை உண்டாக்கி கொடுப்பாருங்க. உண்டாக்குகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கான சிம்பிளா நீங்க எண்ணிடாதீங்க. இன்று ஒரு நாள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், காலம் வரும்போது அது ஆம் என்றும் நடக்கும். உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்றும் ஜீவனோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பட் த ஒன்லி ஒன் திங், டூ திங், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த வசனம், இது ரெண்டும் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா ஒருத்தனை நம்ம அசைக்க முடியாது. அல்லேலூயா. அதில் நீங்கள் பலப்படணும். அப்புறம் விக்கினமின்றி வாசம் பண்ணி அவர் சொல்லுகிறார். என்ன பண்ணுறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, விக்கினம்னு தைரியமும் பயமெல்லாம் நம்பிக்கையோட பாதுகாப்போட. இந்த உலகத்தில் பாதுகாப்பு இருக்கா? வெளியே போயிட்டீங்களே, வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு அது தெரியுமா? நோ செக், பாதுகாப்பு இல்லை. அடிக்கடி நான் நினைப்பேன், இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர் இருந்த போது ஃபுல் செக்யூரிட்டி, அதில் செக்யூரிட்டியில் ஒருவர் சுட்டு அவங்க செத்து போனாங்க. நோ பாதுகாப்பு. போன வாரம்
பயங்கர வெயில். துபாயில் போயிட்டு நான் காரை நிறுத்திட்டு, பெரிய 4 வீல் டிரைவ் காரை நிறுத்திட்டு இறங்கின பாருங்க, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, கீழே விழுந்து முட்டி அடிபட்டு போச்சு. இப்போ கூட முட்டி வலிக்குதான் இருக்கு, ஒரே காயம், ஸ்க்ராட்ச் ஆகி போய் இன்னும் காயலை, காயம் உள்ளதான் இருக்கு. ஆனாலும் பிசாசு நமக்கு இதை தான் செய்ய முடியும், மேலே ஒன்றும் செய்ய முடியாதுங்க. He cannot take our life. நம்ம ஜீவனை அவனை எடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கல. ஹல்லேலூயா. பாதுகாப்பு நம்மோடு இருக்கு. நம்முடைய பலவீனங்களை அறிகிற தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். நம்முடைய சுகவீனத்தை அறிகிற தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். எனக்கு 25 வருஷமா சுகர் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க சுகர் இருக்கு சுகர் இருக்கு, நான் அதை பத்தி கவலையே படுறதே இல்லை. சுகர் இருந்தா இருந்துட்டு போட்டோம். டாக்டர் சொல்வார் சுகர் இருக்கு, பத்திரமா இருக்குன்னு, கவனமா இருக்கு. நான் கவனமா இருக்கேன், வேதம் சொல்லுகிறபடி வாழ்கிறேன். ஆனா வியாதியை நம்ம அதிகமா பிரசித்திப்படுத்தினா கண்டிப்பா அது நம்ம ஜீவனை எடுத்துரும். கிருபையை பிரசித்தப்படுத்தும் போது அந்த வியாதி இருக்கிறத இடம் மறைஞ்சிடும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு பாதுகாப்பு கிருபையில் இருக்குங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். The life secure நம்மோட இருக்கணும். நம்ம சுத்தி நம்ம தேவன் இருக்கிறார். யாரு நம்மளை தொட முடியும்? லாரி தொட முடியுமா? பஸ் தொட முடியுமா? யாரும் தொட முடியாதுங்க. அல்லேலூயா. ஒரு முறை நான் மலேசியாவுக்கு போய்கொண்டு இருக்கும்போது ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருந்தேன். பயங்கர மழை. அந்த மழையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற 300 எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு தான் அது, டாப் மோஸ்ட் ஏர்கிராஃப்ட். அது உள்ள ஜனங்கள் உட்கார்ந்துருக்காங்க. பயங்கரமாக மழையில், அடிக்கிற மழையில் லேண்டை பண்ண முடியல. லேண்ட் பண்ணுறான், திரும்ப மேலே ஏறிடுறான். 2 தடவை. அடிக்கிற மழை, விண்டு, காற்று, கிராஸ் விண்டு, அவங்களால லேண்ட் பண்ண முடியல. மேலே பயங்கரமாக இருக்குது. ஃப்ளைட்டுன்னா மேலேயும் கீழேயும் ஆடுது. மேலே லக்கேஜ் வைக்கிற இடமெல்லாம் திறந்து கீழே விழுது, தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுது. எல்லாரும் முகத்திலையும் மரண பயம், ஒருவரை தவிர, என்ன தவிர. அல்லேலூயா. தைரியமா சொல்ல முடியும், எனக்கு பயமே இல்லை. எனக்கு தெரியும் இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துட்டா பரலோகம் போயிடுவேன். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொன்ன, ஆண்டவரே நான் வந்தா என் பிள்ளை பொண்டாடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது உன் மட்டும்தான் சொன்னேன். பயம் இல்லை. பயந்தவனுக்கு தான் எல்லாம் நேரிடும். என்னுடைய பாதுகாப்பு என் தேவன் இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த கிராஸ் விண்டில் அவர் லேண்ட் பண்ணாரு. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், இவங்களுக்காக இல்லை, என்னை பாதுகாக்கவே இவர்களை காத்தான். உங்கள் ஒருவருக்காக தேசத்தை பாதுகாக்கிற தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க செக்யூரா இருக்கணுன்றக்காக அந்த தேசத்தை செக்யூரா மாத்துற தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறார். பாதுகாப்பு. கடைசியில் சமாதானம். சமாதானத்தை காசு கொடுத்து வாங்கவே முடியாது. எனக்கு 1008 பிரச்சனை. பாஸ்டர்லாம் எப்படி சமாளிக்கிறவங்க தெரியல. ஒரு பாஸ்டராக இருக்கிறவங்க தான் பாஸ்டரை பற்றி தெரியும். 50 பேர் இருந்து 500 பிரச்சனை, 500 பேர் இருந்து 5000 பிரச்சனை சபையில். இந்த ஊரில் எப்படின்னு தெரியல, துபாயில் எக்கச்சக்க பிரச்சனை. ஊரில் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான், அந்த பொண்ணு இவனை நம்பி வரும். அது நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஷேக் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிட்டு வரும். வீடு பார்த்தா சின்ன ரூமில் வச்சுருவான். அது படித்த பொண்ணு பயந்துடும். ஒரே நைட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு, பாஸ்டர் என்ன இப்படி என்னை கொண்டாந்து வச்சுட்டாரு, என்னை வாழ்க்கையில் நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன், எங்கள் அப்பா அம்மா வீட்டில் அப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி 12-1 மணிக்கெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. போய் அவங்கள உட்கார வச்சு 2 பேரையும் புத்தி சொல்லி வாழ வைக்கும். டார்ச்சர் இருக்கும், பிரச்சனை. சபையில் எக்கச்சக்க பிரச்சனை பிசாசு போடுவான். ஆனாலும் நம்முடைய சமாதானத்தை பிசாசு எடுக்க முடியாது. The peace of God with us, அதை ஒருவனும் எடுக்க முடியாதுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் குகையில போட்டாங்க. சிங்கங்கள் என்று இருக்கு, ஃப்ளூரல்ல சொல்லியிருக்கு. எத்தனை சிங்கம்னு தெரியல.
ஹிஸ்ட்ரிஸ் எழுது மோர் தென் 10 சிங்கம், 10 சிங்கம் பசியோடு இருக்கு, உள்ளத்துக்கு போட்டாங்க. இவர் பாட்டுக்கு மூலையில் உட்கார்ந்துருக்காரு. அதை குறித்து பயம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் தேவனுடைய சமாதானம் அவரோடு இருந்தது. அல்லேலூயா. சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குங்க. அந்த சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். அதுதான் விக்கிலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. 5 சொன்னேன். ஒன்று தைரியம், வேதத்தின் அடிப்படையில் பயம் இல்லாமல் வாழ்க்கை, நம்பிக்கையுடன் பாதுகாப்பான வாழ்க்கை, சமாதானத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி இருந்தா வேதம் சொல்லுகிறது, ஆபத்திற்கு பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியா வாழ்வான். நீங்க அமைதியா வாழ முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள். பிசாசு யாரு? தோற்று போனவன். பிசாசு 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 100 தடவை சொல்லிட்டு இருந்தா அப்படிதான் வரும். நான் சில பேரை பார்த்துருக்கேன் சர்ச்சில், ஈவன் யூரோப்பில் கூட பார்த்துருக்கேன். பெரிய பெரிய வெள்ளக்காரன் சொல்லுவான், டெவில் கமிங், டெவில் டெவில்னுவான். டெவில் டிஃபீட்டட் ஃபெலோ. அவன் இருப்பது உண்மை, அவனுக்குள்ளாக இருக்கிற எல்லா அதிகாரம் உண்மை. ஆனால் அவன் தோற்று போனவன். நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள். ஜெயம் எடுத்த தேவன் உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம், எனக்கு ஃபேவரட் புக்கு வெளிப்படுத்தின விசேஷம் தான். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை 7 முறை சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோ. நீங்களும் நானும் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயம் கொள்ள பிறந்தபோது ஏன் இவனுக்கு பயப்படணும்? பிசாசு தரத்துமா சொன்ன பயமுடும், பேசவே பேசான்னு சொல்லி பேசாம இருக்கும். உன்னை கொண்டு விடுவேன், உன் ஒய்ஃபு ஊரில் இருக்கா பாரு, அவளை போட்டு தள்ளிடுவேன் அப்படிலாம் சொல்லும். உங்களுக்கு தெரியுமா, பிசாசு எங்கேயோ இருக்கிற பிசாசு, லாங்குவேஜே தெரியாது பிசாசு, என்னுடைய ஒய்ஃபு பேரெல்லாம் சொல்லும். உன் ஒய்ஃப் அங்கே இருக்கா பாரு, அவளை கொண்டு விடுவேன்னு சொல்லும். நான் சொல்லுவேன், நீ கொல்லவும் முடியாது, டச் பண்ண முடியாது. ஏனென்றால் அவளுக்குரிய பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம் அவளை சுற்றி இருக்கிறது. அல்லேலூயா. we cannot touch. ஓ புள்ள போயிருக்கா பாரு, பஸ்ஸில் வந்து காலை உடைச்சிருவேன், நீ உடைச்சு பாரு, தொட முடியாது. ஏன் தெரியுமா? the boldness will come. தைரியம் வந்துருங்க உங்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறதா தான், இந்த வசனம் உங்களுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்க வேண்டுமானால் இந்த காரியத்தை கடைபிடித்து பாருங்க. தேவனுக்கு செவி கொடுத்து பாருங்க. விக்கனம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வரும்போது நீங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க, அமைதியா இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஸ்மித் வீகிள்வர்த், எனக்கு ஒன்றா பிடிச்ச நிறைய ஊழியக்காரங்களா அவருடைய பயோகிராஃபிக்கெலாம் நிறையா பிடிச்சிருக்கேன். என்கிட்டே அவர் புக்கு ஒரு 10 புக்ஸ் இருக்கு, படிச்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு தடவை அவர் சொல்லுவார், அவர் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருக்காராம், ஏதோ குறிப்பெடுத்துட்டு இருக்கார். ஒரு ஆள் இப்படி போகிறான், அப்படி பார்த்தாரு, திரும்ப வந்துட்டார். திரும்ப இப்படி போகிறானா, திரும்பி பார்த்துருக்காரு, வந்திருக்காரு. திரும்ப முகத்தை கோரமாக வச்சுட்டு போனானா, இப்படி பார்த்தாரு, திரும்பி வந்தார். திரும்பி பார்த்துருக்காரு, பயங்கரமான உருவத்தோட பொருத்தம் போயிருக்கான், பார்த்துருக்காரு. இவனுக்கு அந்த கூட அந்த வந்தான் பாரு, அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஸ்மித், நான் வந்துட்டு போறேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். அப்பதான் கண்ணை தூக்கி, யாரு நீனா அப்படின்னாரான். நீனா, ஓகே ஓகே போ அப்படின்ட்டாரான். அது யாருன்னா பிசாசு, லூசிஃபர் வந்தானா. அது எழுதியிருக்கு, லூசிஃபர் கேம் லிட்ரலி, அவரை பயமுறுத்த வந்தான். ஆனால் இவனை அப்படின்னு போக்குதாரு. சி, அதுதாங்க அமைதியான வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்மித் வீகிள்வர்த்துக்குள்ள இருக்கிற தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருக்கு செவி கொடுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய சத்தத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசுங்க, அவர் பேசுறதை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் யூ ஹாவ் டு டெவலப் யுவர் செல்ஃப் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு பழகி 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 அதிலேயே ஊறி போங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுங்க. அப்படி இருந்தீங்கன்னா விக்கனம் இல்லாத வாழ்க்கை, ஆபத்துக்கு பயப்பட மாட்டீங்க, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அல்லேலூயா. சில பேர் சாகும்போது நான் போய் பார்த்துருக்கேன் பாடியை. சில பேருடைய சாவு ரொம்ப அமைதியாக மூஞ்சி அப்படியே சாந்தமாக இருக்கும். அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன சாவுன்னு. சில பேர் மூஞ்சி எப்படி இருக்குமா, நாக்கு நீட்டி அப்படியே விகாரமாக இருக்கும், அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருந்தாலும் அமைதி, மரித்தாலும் அமைதி. கர்த்தர் வருகிற வரை கர்த்தருக்காய் காத்திருக்கும். எழுந்திருந்து ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. ரியா கபா ஷந்தூரா ரிபினா மக்கா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்கள் மூடி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என் மகளே, என் மகனே, நான் உன்னோடு பேசினேன். தூரத்தில் இருந்து வந்த என்னுடைய ஊழியக்காரர் மூலமாய் நான் சொல்ல வேண்டியதை நான் சொன்னேன். கேட்ட நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதா இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி. This is a time. ஆண்டவரோடு ஒப்புரவாகிற ஒரு நேரம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இந்த வாரம், இந்த மாசம் வாக்குத்தத்த வசனத்தை நான் அபியாசப்படுத்த தேவனுக்கு இடைவிடாமல் செவி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்பட ஆண்டவரே. ஜஸ்ட் ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். He will help you. உங்களோடு இருந்து ஆண்டவர் அதை நன்மை செய்ய மாட்டுவார். கர்த்தருடைய காரியம் நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். ரியா கபானா சந்தூரா ரிபினா மனா சந்தூரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ லார்ட், திரபா சிக்ககிராம நாசந்தூரா ரெபாக்கத்துரா. சி தபூனா டமானா டிடினா டுடு கத்துரா ரபாக்கத்தரா ரபா. சித்திரேபினா மனசந்தூரா ரிபா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நீ சொன்னதைன்படி நான் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன். My job is completed, Father God. நீங்க தான் நடத்தணும். ஆவியானவரே, பிள்ளைகள் செய்த உடன்படிக்கையோடு கூட இருங்க. Develop, Father God. Let them go and preach a gospel. வெளியே போய் தேவனுடைய வசனத்தை சத்தியமாய் சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை சபைக்கு கொண்டு வருகிற ஒரு பலனுள்ள பாத்திரமாய் இவர்களை மாற்றுங்கப்பா. போகட்டும், புறப்பட்டு போகட்டும். வெளியே போய் ஒரு கூட்ட ஆத்துமாவை கொண்டு வரட்டும். வாயை திறந்து பேசட்டும். வாய் கட்டவிழ்க்கப்படுவதாக. சத்தியத்தை பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமையின் கரம் பிள்ளைகள் மேல் வரட்டும். பிள்ளைகளை கொண்டு உபயோகப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையிலே சேர்க்கும்படியாய். சபைக்குள்ள இல்லாதவன் பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ள வருகிறார். Don't run and here and there. அங்க இங்க ஓடாதீங்க. சபைக்குள்ள நிலைத்திருங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கு. கர்த்தர் உங்களோடு பேசுவார். வெளியே போங்க, பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. போகிற இடத்தெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுங்க. One word. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் வியாதியை சுகமாக்குறவர் எங்களோடு இருக்கிறான்னு சொல்லுங்க. கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பின்னாடி ஓடி வருவார்கள். சபையை நிரப்புவார்கள். சபையில அதிசயம் நடத்துவார்கள். அற்புதங்களை நகழும்படியாக தேவன் கிருபை செய்வார். தேவன் ஜீவனோடு இருக்கிறார். சபை நடுவே சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு, அருமையான பாஸ்டர் வின்சென்ட் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கரங்களை